இப்போ நம்ம ஆர்டிகல் 16 தான் பார்க்க போறோம். ஆர்டிகல் 16 ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மென்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மென்ட்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து ஈக்குவலா சரிசமமா வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறது பப்ளிக் எம்ப்ளாய்மென்ட்ல தான் இந்த ஆர்டிகலோட மீனிங். இந்த ஆர்டிகல் கவர்மெண்ட் ஜாபோட மட்டும் தான் டீல் பண்ணும். பிரைவேட் ஜாபுக்கு இது வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 16 கிளாஸ் 1ல எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும். ஜாப் அப்ளை பண்றதுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்றதுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும். ஒருத்தரையும் வேற வேற ஜெண்டர் நீங்க இந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணி அப்படி வந்து பண்ண முடியாது. எல்லாரும் நோ ஒன் ஷுட் பி ஸ்டாப்டு ஃப்ரம் அப்ளைங் unless there is a reasonable reason. ரீசனபிள் ரீசன்னா கரெக்டான ரீசன் இருந்தால் மட்டும்தான். சில ஜாப்ஸ்க்கு வந்துட்டு சில ரீசன்ஸ் இருக்கும். அந்த ரீசன்ஸை ஃபில்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரீசனபிள் ரீசனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாமல் முடியாமல் போகலாம். நார்மலாக ஒரு இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த நம்ம 15 கிளாஸ் 1ல கூட பார்த்துருப்போம். பேஸ்ட் ஆன் ரீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். பேஸ்ட் ஆன் எங்கே வந்துட்டு வாழ்கிறோம் அதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆர்டிகல் 16 கிளாஸ் 2ல நோ சிட்டிசன் ஷுட் பி டிஸ்கிரிமினேட் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மேட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் யாருமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஆர்டிகல் 16 கிளாஸ் 2ல வந்துட்டு அதை சொல்லியிருக்காங்க. இது ஆர்டிகல் 15 கிளாஸ் 1 மாதிரியே தான். ஆனால் வந்துட்டு ஜாப்ஸ்க்காக சில கிரவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசென்ட், ஃபேமிலி லீனேஜ், ரெசிடென்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிகல் 15 கிளாஸ் 1ல இருக்காது. அடுத்து வந்து ஆர்டிகல் 16 கிளாஸ் 3. ஆர்டிகல் 16 கிளாஸ் 3ல பார்லிமெண்ட் வந்துட்டு கேன் மேக் அ லா saying only people living in a particular state or UT can get certain jobs, government jobs there. பார்லிமெண்ட் வந்து சில லா வந்து கிரியேட் பண்ண முடியும். என்னன்னா சில பர்டிகுலர் ஸ்டேட்ல உள்ள பீப்புள் தான் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அது வந்து லோக்கல் லாங்குவேஜ் பேசுறவங்களா இருக்கணும் அப்படின்றது சில ஜாபுக்கு கட்டாயமாக தேவைப்படும். அந்த விஷயங்கள் சில லாவை வந்து பார்லிமெண்டால் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். சம் ஸ்டேட் லெவல் ஜாப்ஸ் மே ரெக்வயர் லோக்கல் ரெசிடென்ஸா, நமக்கு லோக்கல் ரெசிடென்ஸ் தேவைப்படுவாங்க. இதுக்கு டொமிசைல் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். நம்ம அங்கே தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு. இது வந்து ஆர்டிகல் 16 கிளாஸ் 2க்கு வந்து எக்ஸப்ஷன். ஆர்டிகல் 16 கிளாஸ் 3. அடுத்து வந்து ஆர்டிகல் 35A கிளாஸ் 1 இது இருக்குல்ல, இது வந்து ஸ்டேட் வந்து இந்த மாதிரி லாவை வந்து மேக் பண்ணக்கூடிய பவர் ஸ்டேட்டுக்கு கிடையாதுங்கிறது ஆர்டிகல் 35 கிளாஸ் A கிளாஸ் 1ல வந்து இருக்கு. அடுத்து வந்து ஆர்டிகல் 16 கிளாஸ் 5 பார்ப்போம். ஆர்டிகல் 16 கிளாஸ் 4 வந்துட்டு ரிசர்வேஷன் டாபிக் வந்து அடுத்து நம்ம பெருசா பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம விட்டு போன ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரிசர்வேஷன்ல பார்ப்போம். ஆர்டிகல் 16 கிளாஸ் 5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் அலோஸ் ரிலீஜியன் இன்ஸ்டிடியூஷன் டு செலக்ட் எம்ப்ளாயிஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன். ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ டெம்பிளுக்கு ஹிந்துஸ் மட்டும்தான் பிரிஸ்டா வந்து அங்கே வந்து ஐயரா வந்து சூஸ் பண்ண முடியும். மசூதிக்கு முஸ்லிம்ஸை தான் சூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு அவங்க ரிலீஜியஸ் அஃபேர் மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஆர்டிகல் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆர்டிகல் 16க்கு இது ஒரு எக்ஸப்ஷன். அவ்வளோதான். தேங்க்யூ.